ஆந்திராவில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி மகள் காதல் திருமணம் செய்த நிலையில் 21 மாதங்கள் காத்திருந்து மகளின் காதல் கணவரை பெற்றோர் ஆணவ கொலை செய்துள்ளனர். சொந்த ஊரில் கொலை செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற அச்சத்தில் கூலிப்படையை ஏவி ஒசூரில் வைத்து தீர்த்து கட்டியவர்கள் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் கொண்டவார்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயது கல்லூரி அசானையா. இவருக்கு திருமணமாகி வீரம்பி என்ற மனைவியும் 3 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். கடந்த 1ஆம் தேதி ஒசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள காமராஜ் நகரில் ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து ஆண்கள் தங்கும் விடுதியை நடத்தி வந்தார். அந்த கட்டடத்தின் 2வது தளத்தில் உள்ள ஒரு அறையில் அசானையா தங்கியிருந்தார். மனைவி மற்றும் குழந்தை சொந்த ஊரில் இருந்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி காலை மனைவி வீரம்பி கணவர் அசனையாவுக்கு போன் செய்திருக்கிறார். நீண்ட நேரமாக போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த அவர் பெங்களூருவில் உள்ள அசனையாவின் தம்பி இமாம் உசேனுக்கு போன் செய்து ஒசூருக்கு சென்று பார்க்கும்படி கூறியிருக்கிறார். இதையடுத்து இமாம் உசேன் ஒசூர் வந்து பார்த்தபோது அசனையா கழுத்து அறுக்கப்பட்டும் வயிற்றில் குத்துக்காயங்களோடும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து வீரம்பிக்கு தகவல் தெரிவித்துவிட்டு ஒசூர் அட்கோ போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் அங்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கூலிப்படையைச் சேர்ந்த ஒரு கும்பல் அவரை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து கூலிப்படை தலைவன் ஆந்திர மாநிலம் நண்டேலா பகுதியைச் சேர்ந்த சேகர் என்ற பண்டி சேகர், கடப்பா வினோத்குமார், தண்டு அங்கால் மற்றும் சித்து ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்ய தங்களை ஏவியது அசனையாவின் மாமனார் காதர்வல்லி, மாமியார் வீரம்மா மற்றும் வீரம்பியின் சித்தி மாதேவி, அவரது காதலன் சீனிவாசலு என்று தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் 4 பேர் உட்பட மொத்தம் 8 பேரையும் ஒசூர் அட்கோ போலீசார் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அசனையாவும் வீரம்பியும் காதலித்து வந்துள்ளனர். அவர்களின் காதலுக்கு வீரம்பியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எதிர்ப்பை மீறி இருவரும் 21 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதனால் அசனையாவை கொலை செய்துவிட்டு தங்கள் மகளுக்கு வேறு ஒருவரோடு திருமணம் செய்ய வீரம்பியின் பெற்றோர் திட்டம் தீட்டி வந்துள்ளனர். இதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த நிலையில் அசனையா ஒசூரில் விடுதி தொடங்கி அங்கு தனியாக இருப்பதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். தங்கள் திட்டத்தை நிறைவேற்றவும் அசனையாவை கூலிப்படையினருக்கு அடையாளம் காண்பிக்கவும் அவரது மனைவி தரப்பினர் ஒசூர் வந்து பின்னர் தங்கள் ஊருக்கு சென்று விட்டனர். இதனைத் தொடர்ந்து கூலிப்படையினர் பத்தலப்பள்ளி பகுதியில் அறையெடுத்து தங்கி அசனையாவை கொலை செய்துவிட்டு மீண்டும் ஆந்திர பகுதிக்கு தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கூலிப்படையினருக்கான செலவுகளை வீரம்பியின் சித்தியும் அவரது காதலன் சீனிவாசலும் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆந்திராவில் காதல் திருமணம் செய்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் பெற்றோர் மருமகனை கூலிப்படையை ஏவி ஒசூரில் வைத்து ஆணவ கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.